நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்தி, இருமுனை கத்தி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு 4 டாபிக் பார்க்க போறோம். 1, யெமன் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். இதுல யெமனோட பிரைம் மினிஸ்டர் வந்து இறந்திருக்காரு. அதுக்கடுத்து நம்ம பிஎம் மோடியோட எஸ்சிஓ மீட்டிங். அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் மீது கொலவெறி தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ அதை பத்தி பார்க்க போறோம். அடுத்தது ஜெலன்ஸ்கி பிஎம் மோடியை கால் பண்ணி பேசியிருக்காரு. எஸ்சிஓ மீட்டிங்கு போகும்போது அவருக்கு வந்து கால் பண்ணி பேசியிருக்காரு. இதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு யெமன்ல நடந்த ஒரு கூட்டத்துல இஸ்ரேல் வந்து ஒரு விமான தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல்ல யெமனோடைய பிரைம் மினிஸ்டர் அகமது அல் ரக்வி அப்படின்றவர் வந்து கொல்லப்படுறாரு. அவர் மட்டும் கொல்லப்படல, அவர் கூட நிறைய இருந்த மினிஸ்டர்ஸ் அப்புறம் டாப் கமாண்டர்ஸ் இவங்க எல்லாமே கொல்லப்படுறாங்க. ஹவுதியோட அரசியல் கவுன்சிலோட தலைவராக இருக்கிற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்த தாக்குதலுக்கு வந்து பழி வாங்குவோம் இஸ்ரேல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அகமது ரக்வி என்றவர் வந்து ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு பேக்கரா இருக்காரு. அதாவது ஈரான் தூண்டுதல் பேர ஈரான் சப்போர்ட் பேர்ல தான் வந்து இவங்க வந்து இஸ்ரேல் மேல ராணுவ தாக்குதல், அதாவது ஏவுகணை மூலியமாவும் ட்ரோன் மூலியமாவும் பல நாட்களா தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டதுன்னா, இந்த ஹவுதியோட தலைவர்கள் எல்லாருமே வந்து ரொட்டீனா ஒரு ஒர்க் ஷாப் பண்ணியிருக்காங்க. ரெகுலரா அவங்க நடத்துற அந்த மீட்டிங் தான் அது. இந்த மீட்டிங் பொறுத்த வரைக்கும் மற்ற மீட்டிங் மாதிரி இல்லாம பலதரப்பட்ட தலைவர்கள், அதாவது ஆர்மி கமாண்டர்ஸ், மினிஸ்டர்ஸ், இந்த மாதிரி ஹவுதியோட முக்கியமான தலைகள் எல்லாமே அங்க ஒண்ணு கூடியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து உளவுத்துறை மூலியமா இஸ்ரேல் வந்து கலெக்ட் பண்ணி துல்லியமான தாக்குதல் நடத்தி அதுல பல பேரை கொண்டு இருக்காங்க. பல பேர் வந்து படுமோசமா காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஹவுதியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் முகமது அல் அட்டிஃப் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இந்த ஜைனஸ் ரெஜிம், அவங்க வந்து எப்பவுமே இஸ்ரேல வந்து ஜைனஸ் ரெஜிம் தான் சொல்லுவாங்க. ஜைனஸ் ரெஜிமோட தாக்குதல் வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதுக்கு நாங்க மிகப்பெரிய அளவுல பழி வாங்குவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த தாக்குதல இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் காட்ஸ் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஹவுதிக்கு ஒரு அன்பிரசிடென்டட் நாக் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மிகவும் கொடுமையான, நாங்க வந்து ஒரு எதிர்பாராத ஒரு தாக்குதலை வந்து அவங்க மேல நாங்க தொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதனால் வரை வந்து யெமன் மேல நாங்க வந்து ஒரு ராணுவ நிலையங்கள் மேலேயும் எண்ணெய் கிணறுகள் மேலேயும் தான் தாக்குதல் நடத்திட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் நாங்க வந்து இந்த மாதிரி யெமனோட தலைவர்கள், அதாவது ராணுவ தலைவர்கள், இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் இவங்க மேலேயும் தாக்குதல் நடத்தி அவங்கள வந்து கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா இஸ்ரேல் வந்து இதை பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி ஹமாஸோட தலைவர்கள் எல்லாருமே வந்து காலி பண்ணியிருக்காங்க. ஹிஸ்புல்லாவோட தலைவர்களும் காலி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரான் வார்ல, நீங்க இஸ்ரேல் ஈரான் வார்ல பார்த்துருப்பீங்க, ஒரே நாள்ல பல கமாண்டர்களையும் மிலிட்டரி லீடர்ஷிப்பையும் இழந்தது ஈரான். அந்த அளவுக்கு வந்துட்டு இஸ்ரேல் வந்து மிகவும் பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா ஃபர்தரா இன்னும் வந்து இது வந்து எஸ்கலேட் ஆகும். யெமனும் சும்மா இருக்க மாட்டாங்க. திரும்பவும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏவுகணை தாக்குதல் நடத்துவாங்க, ட்ரோன் தாக்குதல் நடத்துவாங்க. ஸோ அதுக்கு பதிலடியா திரும்பவும் இந்த மாதிரி கவர்ட் ஆப்ரேஷன்லாம் வந்துட்டு இஸ்ரேல் வந்து பண்ணும். ஸோ இஸ்ரேல் சொன்னதுபடி இனிமே வந்து மிலிட்டரி டார்கெட்ஸ்லாம் கிடையாது, பீப்புளை வந்து நாங்கள் தூக்குவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரத பிரதமர் வந்துட்டு சைனா போயிருக்காரு. சைனாவில் டியான்ஜின்ல நடக்கிற எஸ்சிஓ மீட்டிங்ல வந்துட்டு அவர் கலந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அவருடைய வரவேற்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருந்தது. அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரெட் கார்பெட் போட்டு வரவேற்றாங்க. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறம் பாரத பிரதமர் வந்து சைனா போறாரு. நம்ம கல்வான் வேலி கிளாஷுக்கு அப்புறம் நமக்கும் சைனாவுக்கும் வந்து உறவுல மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டது. ஆனா இந்த உறவை வந்து மீண்டும் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 தலைவர்களும் வந்துட்டு முயற்சி பண்ணாங்க. போன வாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி ஜெய்சங்கர் சார் வந்துட்டு சைனா போயிருந்தாரு. அங்கேருந்து அவங்களுடைய ஃபாரின் செக்ரட்டரி வாங்கி வந்து இங்க வந்திருந்தாரு. அவர் வந்து அஜித் தோவல் சாரை மீட் பண்ணாரு, பிரைம் மினிஸ்டர் மோடியை மீட் பண்ணாரு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அகைன் இந்தியா சைனாவுடைய ரிலேஷன்ஷிப் வந்து அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி 2 நாடு தலைவரும் விருப்பப்படுறாங்க. நமக்கும் இது வந்து இந்த அத்தியாவசியமான இது வந்து இந்த தருணத்துல இது நமக்கு ரொம்ப அத்தியாவசியமா பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, அமெரிக்கா நம்ம மீது விதித்த அந்த 50% வரின்றது நம்ம நாட்டு பொருளாதாரத்தை கொஞ்சம் சிக்கல் நிறுத்தத்துக்கான வழிகள் இருக்கு. ஸோ அங்க ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களை நம்ம வேற இடத்துக்கு மாத்தி ஏற்றுமதி பண்ணோம். அதே தான் சைனாவுக்கும் பிரச்சனை. ஏன்னா ஆல்ரெடி ட்ரம்ப் இன்னைக்கு கூட ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, ரேர் எர்த் மினரல்ஸை வந்துட்டு சைனா வந்து எங்களுக்கு ஏற்றுமதி பண்ணலை அப்படின்னா 200% வரைக்கும் நாங்கள் வந்து சைனா மேல வரியை விதிப்போம் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அவர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால சைனாவுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட் தேவைப்படுது. ஸோ இது 2 பேருக்குமே ஒரு வின் வின் சுச்சுவேஷனாக தான் பார்க்கப்படுது.
எஸ்சிஓ மீட்டிங் பத்தின அவுட்கம் இன்னும் ஃபுல்லா வரல. வரும்போது இந்த தகவல் வந்து நம்ம உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம எஸ்சிஓ மீட்டிங்ல இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். அடுத்தது பார்க்க போனோம்னா உக்ரைன் ரஷ்யா வார். உக்ரைன் ரஷ்யா வார் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இந்த வார் வந்து ஒரு புதிய உச்சத்தை வந்து அடைஞ்சிருக்கு. கொடூரமான தாக்குதலை வந்து ரஷ்யா வந்து உக்ரைன் மேல நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலடியா வந்து உக்ரைன் வந்து ரஷ்யாவோட எண்ணெய் கிளைகள் மேலேயும் ட்ரோன் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் மேல ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தினதை வந்து கண்டிச்சு யூரோப்பியன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ரஷ்யா கிட்ட அதாவது யூரோப்பியனுடைய டாப் டிப்ளமேட் காஜா காலஸ் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யாவுடைய ஃப்ரீஸ் பண்ண அசட்ஸ், அதாவது ரஷ்யா வந்து யூரோப்ல வந்து நிறைய வந்து சொத்துக்கள்லாம் வாங்கி வச்சிருக்கு. அந்த அசட் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க யூரோப் முன்னாடியே. அது எதையுமே ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ ரஷ்யா போருக்கான இழப்புகளை கொடுத்தா மட்டும்தான் நாங்க அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையில அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில யூரோப்ல இருக்க சில கண்ட்ரிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அசட் எல்லாம் வித்துட்டு அதுக்கு ஆயுதங்களை வாங்கி நம்ம உக்ரைனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஜெர்மனியும் பிரான்ஸும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது சட்டத்துக்கு புறமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, ஃபாரின் கண்ட்ரில நம்ம வந்து பொருட்களையோ இல்லை சொத்துக்களையோ வாங்கி வைக்கக்கூடாதுன்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இதுக்கிடையில ஜெர்மனுடைய சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சமாதான பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடைஞ்சதா கருதப்படுது. ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கான எஃபர்ட் எதுவுமே இன்னும் எடுக்காம இருக்காங்க. ஸோ அதனால ரஷ்யாவோடைய வார் வந்து இன்னும் உக்கிரமாயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதோட வாரோடைய எஃபர்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணணும்னா ரஷ்யாவுக்கு வரக்கூடிய ஃபினான்ஸை வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போக அவங்க தயாரிக்கிற ஆயுதங்களுக்கான முதலீடுகளை வந்து நம்ம நிறுத்தினா மட்டும்தான் ஆயுதம் தயாரிக்கிறது கம்மியாகும் அப்படின்றதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இது இல்லாம ரஷ்யா மேல மேலும் சாங்ஷன்ஸை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது நேத்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது உக்ரைனோட லிவி அப்படின்ற ஒரு நகரத்துல. ஸோ இந்த வார் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து பக்கத்துல இருக்கிற நாடுகள்லாம் பயம் வந்து போச்சு. ஸோ ஃபின்லாந்தும் போலந்தும் வந்து பார்த்தா என்ன பண்றாங்கன்னா, அதாவது உக்ரைன் பார்டர்ல இருக்கக்கூடிய, அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைன் பார்டர், அதாவது உக்ரைன் வந்து ரஷ்யா பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா அடுத்த பார்டர் இவங்க தான் அப்படின்ற ஒரு கணக்கு பண்ணி அவங்க வந்து அந்த பார்டர்ல இருக்கிற ஏரியாவில் எல்லாத்துலயுமே வந்து நிலங்கள்ல வந்து தண்ணியை நிரப்பி அதை வந்து ஒரு ஈரப்பதமான நிலமா மாத்துறாங்க. இது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஈரப்பதமான நிலம் இருந்துச்சு அப்படின்னா ரஷ்யாவோடைய டேங்க் எதுவுமே வந்து கிராஸ் பண்ண முடியாது, அங்க சிக்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை வந்து தெளிவுபடுத்துறாங்க. ஸோ இந்த 2 நாடுகளும் இந்த திட்டத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லியன் யூரோ வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஸோ ஒரு வார் வந்ததுன்னா டேங்க் மட்டும் அதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மிசைல்ஸ் வரும், ட்ரோன்ஸ் வரும். இப்போலாம் வந்து மிசைல் ட்ரோன் தான் அதிகமாக டேங்கை விட பயன்படுத்துகிறாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு நிலத்தை வந்து ஈரப்பதமாக ஆக்கி ஒரு ரெசிஸ்டண்டா அதை அவங்க கிரியேட் பண்றாங்கன்னா அது எந்த அளவுக்கு உதவும்ன்றது நமக்கு தெரியல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, மோடியை வந்து நம்ம ஜெலன்ஸ்கியை வந்து கால் பண்ணி பேசியிருக்காரு. அந்த டாபிக் பார்க்க போறோம். இது வந்து எஸ்சிஓ மாநாட்டுக்கு மோடி போயிட்டு இருக்கும்போது, ஜப்பான் விசிட்டை முடிச்சுட்டு எஸ்சிஓ மாநாட்டுக்கு வந்து மோடி வந்து டிராவல் பண்ணிருக்கும் போது ஜெலன்ஸ்கி வந்து இந்த கால் பண்ணிக்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, செலன்ஸ்கி மோடிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உக்ரைனுடைய வாருக்கு வந்து ஒரு தீர்வு காணணும், அமெரிக்கா எப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துச்சோ அந்த மாதிரி வந்து இந்தியா வந்து ரஷ்யா கூட நட்பு நாடா இருக்கு, ஸோ ரஷ்யாவுக்கு வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்கணும், வாருக்கு வந்து பீஸ் டீல் நடத்தவோ அல்லது வந்து ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வரதுக்கோ இந்தியா வந்து உதவணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிறதா சொல்லப்படுது. அது இல்லாம இந்தியாவோட டீசலை வந்து உக்ரைன் வந்து வாங்கிட்டு இருக்காங்க, அதுவுமே வந்து நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அதை பத்தியுமே வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம், மேலும் எரிவாயுக்காக கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி வந்து யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட பேசுனது, அப்புறம் யூரோப்பியன் லீடர்ஸ்லாம் பேசின எல்லா விஷயங்களையுமே வந்து மோடி கிட்ட கலந்துரையாடல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மூலியமா அவர் எதிர்பார்க்கறது என்னன்னா, மோடியும் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி ரஷ்யா கிட்ட ஒரு சீஸ்ஃபயரை வாங்கி தரணும் அப்படின்றது தான் அவர் எதிர்பார்க்கிற விதமா இருக்கு. அவர் என்ன வேணா எதிர்பார்க்கலாம், ஆனா ஒரு பேச்சுவார்த்தை நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து வார் நடந்துட்டு இருக்கும்போது பெரிய லெவல்ல பேச்சுவார்த்தை நடக்காது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே நடந்த அலாஸ்கா மீட்டிங்க்கு புத்தினும் ட்ரம்ப்பும் இருக்கும்போது தான் உக்ரைன் வந்து ஒரு பெரிய லெவல் தாக்குதலை வந்து ரஷ்யா மேல நடத்தினாங்க. ஸோ அப்படின்னும் பொழுது இந்த பேச்சுவார்த்தைக்கு சுமூகமான ஒரு சுச்சுவேஷனை வந்து ஜெலன்ஸ்கி வந்து உருவாக்கணும் அப்படின்றது உலக நாடுகள் பார்க்குற பார்வையா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யாவோட ஒரு முக்கியமான அப்டேட் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, ரஷ்யா படைகள் வந்து படுவேகமா வந்து உக்ரைனை நோக்கி முன்னேறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ரஷ்யா நடத்தின தீவிர தாக்குதல்ல
லூகான்ஸ் மாகாணத்துல கிட்டத்தட்ட 99.7% பகுதியை வந்து ரஷ்யா வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது இல்லாம டோனாக்ஸ் மக்கள் குடியரசு அதை வந்து அவங்க தனியாவே அதை அறிவிச்சிருக்காங்க. டோனாக்ஸ் பகுதி வந்து டோனாக்ஸ் மக்கள் குடியரசுனே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில கிட்டத்தட்ட 79% வந்துட்டு அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதுபோல சப்சோரியா அந்த ஏரியாவிலையும் கிட்டத்தட்ட வந்து 74% வந்து அவங்க பிடிச்சிருக்காங்க. அப்புறம் கெர்சான் பகுதியிலையும் வந்து கிட்டத்தட்ட 76% வந்துட்டு பகுதிகளை வந்து அவங்க கேப்சர் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் வந்த நியூஸ் படி 3500 கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள பகுதிகளை வந்து பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 149 கிராமங்கள் வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்திருக்கு. ஸோ இந்த குறிப்பிட்ட பகுதிகள் எல்லாத்துலேயுமே கூடிய சீக்கிரம் முழுமையாவே ரஷ்யா வந்து பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது போக ரஷ்யா வந்து ராணுவ தளங்கள் மீதும் ஆயில் ரீஃபைனரிஸ் மீதும் கடுமையான தாக்குதல் வந்து உக்ரைன் மேல வந்து ரஷ்ய படைகள் வந்து பண்ணிட்டு இருக்கதா வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ரஷ்ய படைகள் சொல்ற வரைக்கும் பார்த்தோம்னா என்டையர் வார்மே வந்து ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல இப்போ இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ரஷ்யா தான் வந்து ஆதிக்கம் செலுத்துது. முழுமையா இந்த குறிப்பிட்ட இடங்கள் எல்லாத்தையுமே வந்து கூடிய விரைவில் வந்து ரஷ்யா வந்து பிடிச்சிடும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு 4 விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை வந்து டிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.